நுண்ணறிவு தொடர்பான மற்றும் ஒரு வினாவோடு உங்களை சந்திக்கின்றேன். பொதுவாக இவ்வாறான விலைகள் தொடர்பான வினாக்கள் வினவப்படும் போது சற்று இலகுவாக மாணவர்கள் விடைகளை பெறக்கூடியதாக இருக்கும். இருந்த போதிலும் இந்த வினா சற்று வித்தியாசமானது. வாருங்கள், இதனை கூர்ந்து அவதானித்து இவ்வாறான வினாக்களை நாங்கள் எவ்வாறு இலகுவாக செய்ய முடியும் என்பதை பார்ப்போம். மாம்பழம் 3 தோடம்பழம் 1 மொத்த விலை 57 ரூபாய். மாம்பழம் 1 தோடம்பழம் 3 மொத்த விலை 51 ரூபாய் எனின் வினா, ஒரு மாம்பழத்தினதும் ஒரு தோடம்பழத்தினதும் மொத்த விலை யார்? இந்த வினாவுக்கான விடையை நீங்கள் சுயமாக செய்து முடிந்தால் கமெண்ட்ஸ் பதிலூடாக உங்கள் விடைகளை அறிய தாருங்கள். வாருங்கள், இதனை எவ்வாறு செய்யலாம் என பார்ப்போம். சரி, பொதுவாக பாடசாலைகளில் அல்லது ஆசிரியர்கள் இவ்வாறான வினாக்கள் வரும்போது இது பெரிய தொகை, இது சிறிய தொகை, எனவே இதிலிருந்து இதை கழித்து செய்கின்ற ஒரு முறையை சொல்லிக் கொடுப்பார்கள். மாம்பழம் 3 மாம்பழம் 1 கழித்தால் மாம்பழம் 2, தோடம்பழம் 1 தோடம்பழம் 1 கழிக்க முடியாது. எனவே மாணவர்கள் சற்று சிரமப்படக்கூடும். நான் இவ்வாறான வினாக்களை ஏதேனும் ஒரு பழத்தை சம பழங்களின் எண்ணிக்கையை சமப்படுத்துவதற்கு நாங்கள் அதனை மடங்காக்குவோம். ஏதேனும் ஒன்றை மடங்காக்குவோம். பாருங்கள், இந்த தொகுதியின் இதை ஒரு பேக்காக நாங்கள் கருதுவோம். இந்த பேக்கினது விலை 57 ரூபாய், இந்த பேக்கினது விலை 51 ரூபாய். நான் இங்க 51 என்ற இந்த இலக்கத்தை எடுக்கிறேன். இங்கு தோடம்பழம் 3 தோடம்பழம் இங்கே 1, இங்கே மாம்பழம் 1 இங்கே மாம்பழம் 1. இந்த மாம்பழங்களின் எண்ணிக்கையை இதற்கு வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த பை போன்று 3 மடங்கு எடுக்க வேண்டும், வாங்க வேண்டும். அதாவது இதனை போன்று 3 பைகள் நான் வாங்கினால் எனக்கு மாம்பழங்கள் 3 வரும், தோடம்பழங்கள் எத்தனை வரும்? 3 9 வரும். இதற்கு நான் செலுத்த வேண்டிய தொகை இதனுடைய 3 மடங்காக இருக்கும். 50 தர 3 150, 1 தர 3, எனவே 153 ஆக இருக்கும். இப்போது பாருங்கள், இதையும் இது முதலாவது, இது மூன்றாவது என்று எடுப்போம். இதையும் பாருங்கள். மாம்பழம் இங்கேயும் 3, இங்கேயும் 3, தோடம்பழம் இங்கே 1, இங்கே 9. எனவே இதிலிருந்து நாங்கள் இதனை கழித்தால் மாம்பழம் 3 போய்விடும், தோடம்பழம் 9, தோடம்பழம் 1. எனவே இதிலிருந்து இதை கழித்தால் எங்களுக்கு தோடம்பழம் 8, அதனுடைய விலை 153 57 கழிக்க வேண்டும். 153 57 கழிக்க வேண்டும். 13 7 போனால் 6, 14 5 போனால் 9. அதாவது தோடம்பழம் 8 விலை 96 ரூபாய். எனவே ஒரு தோடம்பழத்தின் விலை பார்ப்பதற்கு நாங்கள் இதனை 8ஆல் வகுக்க வேண்டும். 12 8 96 எங்களுக்கு தெரியும். எனவே 12 ரூபாயாக இருக்கும் ஒரு தோடம்பழத்தின் விலை. எனவே இதன் விலை 12 ரூபாய் என்றால் இங்கு இந்த 57 இருந்து 12 கழித்தால் எங்களுக்கு 45 ரூபாய் வரும். அதாவது 3 மாம்பழங்களின் விலை 45 ரூபாயாக இருக்கும். எனவே ஒரு மாம்பழத்தின் விலை 45 ரூபாவை நாங்கள் 3ஆல் வகுக்க வேண்டும். எனவே இது 15 ரூபாவாக இருக்கும். இப்போது வினாவுக்கான விடை உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒரு மாம்பழம் ஒரு தோடம்பழத்தின் விலை எங்களுக்கு 27 ரூபாவாக இருக்கும். மூன்றாவது விடை பொருத்தமானது. மற்றும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.